ஹாய் கேஸ், வெல்கம் டு ஆதித்யா கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் சஸ் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி நிறைய சூப்பர் சஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். நம்ம ஹாரர் கேம்ஸ் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது இல்லை. அதனால இது மாதிரி நிறைய சர்வைவல் கேம்ஸ் தான் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். ஃப்ரீ ஃபயரும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வீடியோ சூப்பர் சஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். வாங்க. யாருக்காவது என்னுடைய ஐடி வேணால் நம்ம சேனல் போஸ்ட்டில் வந்துட்டு நான் போட்டிருக்கேன், அந்த நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கேமில் வந்துட்டு அமாங்கஸ் மாதிரி தான் கான்செப்ட். ஆக்சுவலி அமாங்கஸ் மாதிரி, பட் நம்ம வந்து எப்படி நம்ம பாடி டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நிறைய ரோல்ஸும் இருக்குது. அமாங்கஸில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், இப்போ நான் வந்துட்டு ரீசெண்டாக அமாங்கஸ் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஏதோ புதுசாக ஒரு சில ரோல்ஸ் விட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் வந்துட்டு இதுக்கு வந்து 100+ ரோல்ஸ் வந்து இந்த கேமில் இருக்குது. அதனால நம்ம வந்துட்டு இந்த கேமை தான் விளையாட போகிறோம். அதுவும் ரேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க. நம்ம சீசன் 23 வந்திருக்கோம். நம்ம இப்போ ஒரு மேட்ச் போட்டுடலாம். நம்ம சேனல் பேரை வச்சுக்கலாம் ஆதித்யா கேமிங். நம்ம சேனல் பேர் வச்சுக்கலாம். இன்னும் யாராவது இந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே உங்கள் பொண்ணான கைகள் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கும் ரீச் ஆகும். நம்ம இப்போ வந்து கஞ்சஞ்சர் கார்ட்ஸ் வச்சு தான் விளாட போகிறோம். பிகாஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இம்போஸ்டர் தான் வரும். எப்படின்னாலும் நார்மல் ரோல் இம்போஸ்டர் தான் வரும். சொல்கிறேன் மேம், இம்போஸ்டர் தான் வரும். சொல்லலை, எப்பயுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வந்தோடனே ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பயுமே இம்போஸ்டர் தான் வரும், எந்த கார்டு வச்சாலும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாம். கேம் வந்து சிமிலராக அமாங்கஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இந்த கேமுடைய பற்றி புரிஞ்சுக்க ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த இதில் வந்து மேப் இது தான். நம்ம வந்து சாம்போட்டேஜ் அப்படின்றது வந்துட்டு நம்ம இம்போஸ்டர்ன்றனால வந்துட்டு நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். நம்ம வந்து இவனை கில் பண்ணிட்டு போயிடலாம். அப்படியே வந்து யாரும் பக்கத்தில் இல்லாதப்போ அமாங்கஸ் மாதிரி தான் நான் சொன்னேன். திருப்பி அமாங்கஸ் மாதிரி தான் சொல்லுவேன். அதை வந்துட்டு நீங்கள் கண்டுக்காதீங்க. ஆனால் நம்ம வந்துட்டு இம்போஸ்டர்ன்றது தெரியவே கூடாது. இதில் நிறைய ரோல்ஸ் இருக்கும். ஒயிட் ஜாக், பிளாக் ஜாக், க்ரே ஜாக். இந்த ஒயிட் ஜாக்னால் வந்துட்டு ஸ்பேஸ் க்ரூ, வந்துட்டு பிளாக் ஜாக்னால் வந்துட்டு இம்போஸ்டர், அண்டு க்ரே ஜாக்னால் வந்து நியூட்ரல். வந்துட்டு அமாங்கஸில் 2 தான் இருக்கும். இது க்ரூமேட், அப்புறமேட்டு இம்போஸ்டர் மட்டும்தான் இருக்கும். பட் வந்துட்டு க்ரூமேட்டுன்ற இதை வந்து இந்த கேமில் நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்பேஸ் க்ரூனா க்ரூமேட் தான், வேறு எதுவும் இல்லை. இம்போஸ்டர்னா சேம் ஆஸ் த இம்போஸ்டர். நியூட்ரல்னு ஒரு நியூ ரோல் கொடுத்துருக்காங்க. நியூ ரோல் இல்லை, நியூ கேட்டகரி. வந்து அந்த கேமில் அமாங்கஸில் 2 கேட்டகரிஸ் தான் இருக்கும். பட் இந்த கேமில் 3 கேட்டகரிஸ் இருக்கும். ஓகே, நம்ம செக்யூரிட்டியில் செக் பண்ணிக்கலாம் யாராவது இருக்காங்களான்னு. 2 பேர் வந்து ஒட்டுக்கா போகிறாங்க, என்னன்னு தெரியலை. ஓகே, அங்கே வந்துட்டு ஆரோ மார்க் காட்டுது. ஓகே, 6th லைட்டிங். ஓகே, இந்த வழியில் எவனாவது இருப்பான், அவனை கொண்டுடலாம். ஈஸியாக தான் இருக்கும் கேமு. ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பயுமே ஈஸியாக தான் இருக்கும், நம்ம தான் ஜெயிப்போம். ஐயோ, அவங்க 5 டாஸ்க் தான் முடிச்சுட்டாங்க. ஓகே, நம்ம கூட வந்து இம்போஸ்டர் வந்து கொண்டு முடிச்சிட்டாங்க. அதனால் நமக்கு கேம் வந்து சுலபமாக முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம MVP எடுக்கலை, அது வேறு விஷயம். இப்போ நம்ம 10 பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. ஃப்ரீ ஃபயர் மாதிரி இதில் வந்து இந்த ரேங்க்லாம் இருக்கும். வந்துட்டு பிரான்ஸில் இருக்கும். நம்ம அடுத்து சேம் ஆஸ் த ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு சில்வர், கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட் அப்படி போகும். அதுக்கு பிறகு வேறு ஒன்று இருக்கும், அதுக்கு நான் மறந்துட்டேன், அப்புறம் சொல்கிறேன். அந்த ஃப்ரீ ஃபயர் மாதிரி வந்துட்டு பூயா பாஸ்ன்னு வாங்கலை, அது மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு பாஸ் இருக்குது. ஓகே, நம்ம மேட்ச்குள்ளே வந்தாச்சு. கஞ்சஞ்சர் கார்டு தான் வச்சுருக்கோம். ஓகே, ப்ரோ பிளேயர் வந்திருக்காங்க. இந்த கேம் மேபி நமக்கு ரிஸ்க்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜெயிக்கிறோமா என்னன்றது தெரியல, பார்ப்போம் வாங்க. ஆமாம், ஒயிட் ஜாக்.
நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஏதாவது தப்பான கெஸ் பண்ணால் நம்மளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செத்து போயிடுவோம். அதுதான் வந்து இது. வார்டன் இருக்காங்க, கிரிஞ்ச். அப்போ கிரிஞ்ச்னால் வந்துட்டு ஆக்சுவலி கிரிஞ்சுன்ற வந்து ஸ்பேஸ் க்ரூ. ஆனால் அவங்க வந்து இம்போஸ்டரோட இம்போஸ்டர். அவங்க வந்து கொல்ல முடியும் ஸ்பேஸ் க்ரூஸை. ஸ்பேஸ் க்ரூ என்ன வார்டன் வந்துட்டு என்னைய வந்து இப்போ மீட்டிங்கில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கிரே வந்து என்னை கொன்னுட்டான், என்னன்னு தெரியலை. அவ்வளோதான். இதே டாக்டர் கேமில் இருந்தாங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஃபயரில் ரிவைவ் பண்ணுவாங்கள்ல, அதான் நான் இப்போ ரோல்ஸ் செக் பண்ணிகிட்ருக்கேன். டாக்டர் இருக்காங்களான்னு இல்லை. அதனால நம்ம வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் கேம் விட்டு வெளியே போயிருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்பேஸ் க்ரூவாக வந்து செத்து போனாலுமே வந்துட்டு நம்மளால் டாஸ்க்ஸ்லாம் பண்ண முடியும். நம்மளுடைய ஸ்பேஸ் க்ரூஸை நம்மளால் ஹெல்ப் கூட பண்ணலாம். ஓகே, நம்ம இதோட வெளியே போய்க்கலாம். இத்தனை பேர் செத்து போயிருக்கோம், என்னன்னு தெரியலை. நம்ம இந்த மீட்டிங்கில் அப்படியே கட்டாகி கலந்துடலாம். க்ரீன் சியான் தான் இம்போஸ்டர். ஓகே, நம்மளுடைய டீம்மேட் ஸ்பேஸ் க்ரூஸ்க்கு வந்துட்டு யார் இம்போஸ்டர்ன்றது தெரியாது. அதனால் நம்ம வந்துட்டு ஈஸியராக வந்துட்டு இம்போஸ்டர் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு நம்ம டீம் ஸ்பேஸ் க்ரூஸை வந்து ஜெயிக்க வைக்கணும். இன்னும் யாராவது இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பார்த்துட்டுங்க, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கும் வந்து சேரும். நம்ம வந்துட்டு இது மாதிரி நிறைய சர்வைவல் கேம்ஸ் விளையாட போகிறோம். வந்து ஹாரர் கேம்ஸும் அப்பப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். வந்து எனக்கு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு என்னால் 3 days ஒன்ஸ் 4 days ஒன்ஸ் வந்து வீடியோ போட முடியாது. வீக்கெண்டில் வேணால் என்னால் முடிஞ்சால் போடுறேன். வந்துட்டு சாட்டர்டே சண்டேயில் தான் நம்மளால் போட முடியும். முடிஞ்சால் ஃப்ரைடே போடுறேன். இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 டேட்டில் மட்டும்தான் இனிமேல் நமக்கு வீடியோஸ் வரும். ஆனால் நான் வந்துட்டு இந்த ரெக்கார்டிங் முடிச்ச பிறகு இன்னொரு மேட்ச் போனேன். அதில் வந்துட்டு நான் வந்து ஆக்சுவலி என்ன சொல்கிறது காஞ்சஞ்சர் பேசுகிற வயல் நிலையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்துட்டு 18,000 பிஸ்கட்ஸ் கிடைச்சா நம்ம வந்துட்டு புது ரோல்ஸ் வாங்க முடியும். அது மாதிரி நான் அல்டர்னேட்ஸ் அப்படின்ற ஒரு ரோல் வாங்கியிருந்தேன். அதை நான் வந்துட்டு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். என்னன்றது எனக்கே தெரியலை. ஸோ வந்துட்டு நம்ம டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஸ்பேஸ் க்ரூஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். கமெண்ட் சென்டர் செக்யூரிட்டி இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இனிமேல் ஸ்பேஸ் க்ரூஸ்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சியான் தான் இம்போஸ்டர். அவனை ஓட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஜோக்கர் வந்துட்டு ஆக்சுவலி நியூட்ரல் ரோல். இம்போஸ்டர்ஸ் மட்டும்தான் வெண்ட் ஆக முடியும். இம்போஸ்டர் ரோலில் இருக்க எல்லா கேட்டகரி இம்போஸ்டர் கேட்டகரியில் இருக்க எல்லா ரோல்ஸுமே வந்துட்டு கேன் வெண்ட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து பேசேஜ்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும். ப்ளம்பர்னு ஒரு கேரக்டர் வந்து ஸ்பேஸ் க்ரூவில் இருக்கும். அந்த கேரக்டரால் வந்துட்டு இந்த வெண்ட் எல்லாத்தையும் பிளாக் பண்ண முடியும். சியான் வந்து நம்மளை கொண்டான்ல. ஸோ நம்ம சியானை போஸ்ட்னு போட்டுட்டோம். வந்து எல்லாரும் நல்ல வேலை சியானுக்கு ஓட் பண்ணுறாங்க. ஆக்சுவல் இம்போஸ்டர் வந்து சியான் தான். நான் கிரிஞ்ச் வந்து விளையாண்டது இல்லை. ஸோ வந்துட்டு எனக்கு தெரியாது. இது சியான் மட்டும் தான் ரெட்டுக்கு ஓட் பண்ணியிருக்கான். மற்ற எல்லாருமே வந்துட்டு சியானுக்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. மேபி இப்போ கேம் முடிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போனா வந்து கேம் முடிஞ்சு நம்ம இந்த மேட்சோட நம்ம எல்லாத்தையும் கிளைம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம எம்இபிக்கு வர சான்ஸ் இல்லை. ஓகே, ரெட்டு வந்திருக்காங்க. சூப்பர் அவங்க. நான் சொன்னேன் இந்த ஸ்பேஸ் இது இம்போஸ்டராக வந்து இம்போஸ்டர்லாம் போட்டு கொடுப்பாங்க ஸ்பேஸ் க்ரூஸ்க்கு. அதனால கிரிஞ்சை தான் நான் வந்து மேட்ச் ஈஸியாக ஸ்பேஸ் க்ரூஸால் ஜெயிக்க முடியும்.
இது அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வாய் ஸ்லிப் ஆகுது, ரொம்ப ஜாம் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகே, நமக்கு வந்து இப்போ டீலக்ஸ் பாக்ஸ் கிடச்சிருக்கு. டீலக்ஸ் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். புதுசாக நமக்கு பேண்டா ஹேட் கிடச்சிருக்கு, 300 குக்கீஸ் கிடச்சிருக்கு. நம்ம வீலை ஸ்பின் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் யாராவது இந்த வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வந்து சேரும். என் வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு ரோல்ஸ் வந்து 4 தான் வச்சுருக்கோம். இது 4மே வந்து இம்போஸ்டர் கார்ட்ஸ் வந்து 3 கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். அதனால் நமக்கு வந்து இந்த சூப்பர் பாஸ்ட்டாக வந்து நமக்கு 2 இது கிடச்சிருக்கு. அதுலேயும் வந்துட்டு ஒரு ரேர் பாக்ஸ் கிடச்சிருக்கு. ரேர் பாக்ஸ் அப்படியே நம்ம இந்த பாக்ஸை கிளைம் பண்ணி முடிச்சு இதோட முடிச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களால் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.